இங்கே வர இருந்தும் உரிமையாளர்கள் இயக்கங்கள் அனைவரும் இந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம போர்வெல் துறையை பொறுத்தளவுக்கு அத்தியாவசிய செலவுகள் அதிகமாகி போச்சு. இன்னைக்கு டீசல் 80 ரூபாய்க்கு மேலே வச்சு விட்டு விலை, லேபருக்கான கமிஷனு, சம்பளம் இவ்வளவு ஏறி இப்போ நம்ம ரேட்டு மட்டும் இறங்கிச்சு. 60 ரூபா 62 ரூபா போடுறாங்க. டீசல் 80 82. அப்போ 20 ரூபா குறைஞ்சிச்சுன்னா இதை எப்படி மேனேஜ் பண்றாங்கன்னு தெரியல. ஆனா அவங்க கஷ்டங்களை பூரா எப்படி தான் சமாளிக்கிறாங்கன்னு தெரியல. 2007-08 டீசலோட ரேட்டு 37 ரூபா. அன்னைக்கு 57 ரூபா வந்து 60 ரூபா வண்டி கொடுத்தோம். நான் வந்து ஏஜென்டாவும் இருக்கோம், வண்டியும் சுத்தமாக வச்சிருக்கோம். அப்போ நம்மளுடைய கஷ்டங்கள் வந்து எப்படியா சமாளிச்சு கொண்டு போயிடலாம். ரிக்கு உரிமையாளர், அதாவது ஓனரா இருந்துட்டு இவ்வளவு ரேட்டு குறைச்சி ஓட்டி எப்படி தான் அவங்க செலவுகளை மேனேஜ் பண்றாங்கன்னு தெரியல. ஆனா ஓடுறது 6 மாசம் தான் ஓடுது, 6 மாசம் ஓடாது. அப்போ 6 மாசத்துக்கு அந்த சம்பளம் கொடுத்து அந்த லேபரை காப்பாற்றுறது பெரிய விஷயம். இவ்வளவு விஷயங்களை வச்சுக்கிட்டு தெரியாம வந்து அதாவது ஒண்ணுக்காக ஏஜென்ட்க அதாவது போட்டிக்கு வந்து தர ரேட்டுக்கு வந்து 2 ரூபாயா குறைக்கிறாங்க. மேக்சிமம் ஒரு 65 ரூபா ஓட்டிட்டோம்னா ஒண்ணுக்காக ஒரு ஏஜென்ட தெரியாம வந்து உள்ள முளைஞ்சி 63 ரூபா 62 ரூபா 60 ஓட்டினாங்க. அப்போ அந்த தவறு நம்ம தெரிஞ்ச உடனே நம்ம என்ன செய்யறோம், இவங்க இப்படி ஓட்டுறாங்களே என்ன பண்றது, சரி ரைட் வண்டி நிற்குது அப்படின்னு நம்மளும் 1 ரூபா 2 ரூபா குறைச்சி ஓட்ட ஆரம்பிச்சிடும். அப்போ வண்டி 4 நாள் 5 நாள் நிற்க ஒரு பாயிண்ட் குறையும் போது அதை ஓட்டுறதோட நிப்பாட்டி மிச்சம், தேய்மானம் மிச்சம், உழைப்பு மிச்சம். ரெண்டாவது அந்த பொருள் தேய்மானமாக விட்டுருந்தா கூட 100 பாயிண்ட் ஓட்டு நம்ம சம்பாதிச்சிக்கலாம். இப்படி எல்லாம் இருக்கும்போது இது எவ்வளவு நாளைக்கு இப்படியே போகும்னு சொல்ல முடியாது. நிறைய வண்டியை வந்து விட்டு ஏற்பாடு வாங்க முடியாம கூட விட்டு, ரெண்டாவது லீவு கட்ட முடியாம பைனான்ஸ் எடுத்து போய் அவ்வளவு சிரமங்களை அனுபவிச்சுட்டு இது ஏன் நான் RigsIndiaவோ திருச்செங்கோடு அசோசியேஷனும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஏஜென்ட் இவங்க நிர்ணயிக்க முடியாது. நம்பிக்கையான ஏஜென்ட்ங்க அவங்க பொறுப்புல அந்த டிஸ்ட்ரிக்ட் எத்தனை வண்டி ஓடணும் அதை நிர்ணயம் பண்ணி அவங்க அந்தந்த ஓடுற வண்டியில அந்த ஒரு ஏஜென்ட் அதாவது அசோசியேஷன்ல மெம்பரா சேர்த்து அந்த ஏஜென்ட்டை கைட் பண்ணி கொண்டு வரக்கூடாது. ஏன் நம்ம இந்த கோரிக்கை வைக்கிறோம்னா ஏஜென்ட்ல எல்லாரும் சரி பண்ண முடியாது. ரிக்கு ஓனர்களையும் எல்லாரையும் வந்து பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாநிலத்தில் ஓடி இருப்பாங்க. இப்ப இருக்கிற வண்டிங்க இருக்கிற மாநிலத்துல அதுல வந்து செலக்ஷன் பண்ணி அந்த ஏஜென்ட் கிட்ட அந்த வண்டியை ஒப்படைச்சு அதன் மூலியமா ரேட் ஏற்றி அடுத்த வண்டி உள்ள நுழையாம இருக்கிற வண்டியை தவிர மற்ற வண்டியை உள்ள நுழையக்கூடாது. அப்படி வேணும்னா அவங்க நேரடியா வந்து திருச்செங்கோடு ரிக் அசோசியேஷன்ல கோரிக்கை வச்சு ஏஜென்ட் அதாவது விருதுநகர் மாவட்டம்னு வச்சுக்கீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்துல இப்ப வந்து 10 வண்டி ஓடி இருக்கும். கிழக்கு 5 வண்டி அவ்வளவுதான் ஓடும், மேற்கு 5 வண்டி 10 வண்டிக்கு மேல ஓடாது. இதுக்கு மேல வந்தாலும் கோரிக்கை வந்து ரேட்டு குறையும். அப்ப இருக்கிற வண்டியில வச்சுட்டு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நான் கிழக்க பார்த்துதான் வச்சுக்கேன். அந்த கிழக்கு மாவட்டத்தை பார்க்கும்போது ரிக் அசோசியேஷன் வந்து கோரிக்கை வச்சு ஆனா இந்த மாதிரி 2 வண்டி எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க இங்க இருந்து அந்த மாதிரி இருக்கணும். வண்டி இல்லை அப்படின்னா இவங்க என்ன செய்யறாங்கன்னா வடக்கு இருந்து ஓடுற வண்டியை வந்து இங்க உள்ள வரும்போது அவங்க வந்து ஒரு எலக்ட்ரிக் சிஸ்டம் மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கிட்டு 10 நாள் 15 நாள் ஓடுறாங்க. ஓட்டிட்டு ஒரு 4-5 லட்சம் ரூபாய் வரைக்கும் மாட்டிக்கிட்டு உள்ள முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 லட்சம் வசூல் பண்ணிடுவாங்க. மீது 2 லட்சம் ரூபாய் போச்சு. ஆனா வண்டி எப்படா போகும்னு பார்த்துட்டு இருப்பான். வண்டி போகலன்னா அவனுக்கு அந்த வண்டி ஓடுறதுக்கு தெரியாம இன்னொரு வண்டி எடுத்து ஓட்டிட்டு இருக்கான். ஓட்டிட்டு இந்த வசூலை பூரா வசூல் பண்ணி வச்சுக்கிட்டு நீ எத்தனை நாள் மழை கொட்டுறது அப்படின்ட்டு அவங்க வண்டி போயிருக்கு. போன உடனே அடுத்த வண்டி இப்படியே மாசத்துக்கு 2 மாசத்துக்கு ஒரு வண்டி அவங்க வந்து மாறி மாறி போகுது. இப்படி எல்லாம் அதான் வெளியே சொன்ன அசிங்கம். அந்த ஓனர் வந்து விவசாயத்துக்கு சரியில்லைன்னு சொல்லும் போது அவர் எப்படியாவது எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. பணத்தை முடிஞ்ச அளவு வாங்குறாரு. இல்லைன்னா இதுக்கு மேல நின்னோம்னா நமக்கு பைசா வண்டி நின்னா சம்பளம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு வேற ஏரியா பார்த்து போயிடுறாரு. இப்படி தெரியாம வந்து மாட்டிட்டு போறவங்க நிறைய இருக்காங்க. அதனால ஏன் நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு நல்ல ஏஜென்ட் RigsIndia
ரிக் அசோசியேஷன் வந்து செலக்ஷன் பண்ணி ஒரு வண்டிக்கு 1 லட்சம் ரூபாய் டெபாசிட் கட்டி அதுக்கு அந்த பணத்தை பொறுப்பு ரிக் அசோசியேஷன் பொறுப்பு இருக்கு. அதே மாதிரி இங்க இருந்து அனுப்புற வண்டிகளுக்கு கணக்கு முடிச்சு கிளியரா அனுப்புறதுக்குண்டான தகுதி அவருக்கு இருக்கும். அந்த 1 லட்சம் ரூபாய் கட்ட முடியாது அப்படின்னா அந்த மாதிரி ஏஜென்ட்லாம் நம்ம வண்டி அனுப்பி நம்ம என்ன சாதிக்க போறோம், சம்பாதிச்சிருக்கோம். இது ஒரு நல்ல கோரிக்கை இருந்தா ரிக் அசோசியேஷன் வந்து இந்த ஸ்டெப் எடுத்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மாவட்டம் எங்களுக்கு வந்து மதுரை மாவட்டம் கிளியர் அண்ணன் சுரேஷன் இருக்காரு, அவங்களால வந்து எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஆனா இவங்க அடுத்த உள்ள வந்து குறைக்கும் போது அவங்க வந்து போறாங்க உழைஞ்சு போயிறாங்க, அவங்களுக்கு தெரியாம. மதுரை மாவட்டத்தில் எந்த வண்டி வந்தாலும் அவங்க மதுரை அசோசியேஷன் சொல்லும் போது திருச்செங்கோடு அசோசியேஷன் வந்து அவங்க உடனே வண்டி எடுத்து திருச்செங்கோடு அசோசியேஷன் வச்சிடணும். வச்சு ஒரு 10 நாள் அவங்க வச்சிருந்து ஃபைன் போட்டு அதுக்கப்புறம் அனுப்பணும். ஒண்ணு அவங்க சொல்லிட்டு போனா பரவாயில்ல, சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து வாட்டர் இருந்தாதான் மதுரை அசோசியேஷன் வண்டி தேவைப்பட்டுச்சுன்னா திருச்செங்கோடு அசோசியேஷன் கேட்பாங்க, கோரிக்கை வச்சிருப்பாங்க. அப்ப யாரை வந்து அங்க போக விரும்புறாங்களோ அவங்க மதுரை அசோசியேஷன் அனுப்பிடலாம். அப்ப அதே மாதிரி தெரியாம வந்து உள்ள முளைச்சுன்னா அதை வந்து திருப்பி வச்சுக்கணும். இது மாதிரி பண்ணா நம்ம அந்த ரேட் விஷயத்தை நம்ம ஜெயிக்கலாம். இல்ல அப்படின்னா நம்மளோட தொழில் இதே கீழே தான் போயிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு அடிக்கு 120 ரூபாய் சொன்னாலும் பாதி ஓட்டு ரெடியா இருக்காங்க. 100 அடி 150 மேல போட முடியாது, ரிக்க வச்சுதான் செய்ய முடியும். இந்த வேலை செய்யறதுக்கு நம்மளால திருச்செங்கோடு அசோசியேஷன் தான் முடியும் இல்லையா, அந்த லோக்கல்ல வாங்கி வச்சுக்காங்க, அவங்களால தான் வந்து சாதிக்க முடியாது. ஏன்னா அவங்க என்ன வேலைனாலும் திருச்செங்கோடு தான் வந்தாலும். அப்ப திருச்செங்கோடு அசோசியேஷன் கட்டுப்பட்டு தான் ஆகணும். அவங்களுக்கு வந்து நம்ம மெம்பர் நம்ம சேர்த்துக்கிட்டு அவங்களையுமே வந்து நேரடியா ஓட்ட முடியாது. இப்போ நானே 60 வண்டி வச்சிருக்கேன், நான் நேரடியா ஓட்டவே கூடாது. நீங்க யார அசோசியேஷன் சொல்றீங்களோ அவங்ககிட்ட வண்டியை ஓட்டுது. அதே மாதிரி மற்ற மாவட்டங்களையும் அந்த லோக்கல் வண்டி வச்சிருக்கவங்க அவங்க ஒன்றும் பொறுப்பு படிச்சிடும், அவங்கள்ட்ட படிச்சிடும். 5 வண்டியோ 8 வண்டியோ அந்த விருதுநகர் மாவட்டத்துக்கு ஓடுதுன்னா அவங்ககிட்ட படிச்சாச்சுன்னா அவங்க பாயிண்டே ஓட்ட வேணும். ஏஜென்ட்டுக்கு ஓட்டிட்டு அவங்களும் ஒரு சின்ன மார்ஜின் எடுத்துக்கிட்டு நிர்வாகத்தை பார்த்தா போதும். வெளி வண்டி வராமல் பார்த்துக்கணும், 2வது வந்து ரேட்டு குறையாம பார்த்துக்கணும், 3வது வந்து வேற அதாவது இந்த ரேட்டு குறையும் போது அந்த சில விஷயங்கள் வெளியே வரும். எப்படினாலும் வந்து ஒரு ஏஜென்ட் இருந்து இன்னொரு ஏஜென்ட் போவா, ஏஜென்ட் சண்டை போடுவான், எனக்கு பைக் காசு வந்தா போதும், எனக்கு வந்து ஏமர் காசு வந்தா போதும் ஓட்டலாம் இருக்கும். அந்த மாதிரி ஆளுங்க வந்து கரெக்டா வந்து வாட்ச் பண்ணி அவங்களுக்கு வண்டி அனுப்பக்கூடாது. இப்படி வந்து உண்மையில போனாதான் நம்ம ஜெயிக்க முடியும். இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம எத்தனை மீட்டிங் போட்டாலும் கதையாகாது. ஏன்னா நீ உள்ள சூழ்நிலை டீசல் 100 ரூபாய்க்கு போக போகுது, உறுதியா போகும். அடுத்து வந்து டீசலுக்கு பதிலாக மார்க் ஏற்பாடு வந்துருக்கு. ஏன் இதை ஏற்றுறாங்கன்னா இன்னைக்கு கொரோனா பீரியட்ல 80 ரூபாய் ஆயிடுச்சு. இனி நம்ம பிசினஸ்ல ஸ்டார்ட் ஆகி சீசன் ரேஸ் ஆயிடுச்சுன்னா அதிகமான பொருள் இம்போர்ட் பண்ண வேண்டி வரும். வெளிநாட்டுல இருந்து டீசல் தான் வந்து நமக்கு இல்ல, வெளிநாட்டுல இருந்து 80% வாங்கணும். அந்நிய செலவழி கூட போது அவரோட வரியெல்லாம் கூட தான் செய்யும். ஏன் டீசல் ஓட்டுறீங்க, பேட்டரியில கார் இருக்கு, பேட்டரியில பைக் இருக்கு, எல்லாத்துக்கும் பேட்டரி வந்துருச்சு, நீங்க அதை யூஸ் பண்ணுங்க அப்படின்ற அளவுக்கு வர்றாங்க. அதனால இதை ஏற்றினாதான் அவரோட வழி தெரியும்னு கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால நம்ம அந்த குறைஞ்ச பீரியடுக்குள்ள நம்ம அழிச்சு போயிடக்கூடாது. நம்ம இருக்க மாட்டோம். அவங்க பேட்டரி வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி போட்டி போட்டு ரேட்டை குறைச்சி பண்ணோம்னா நம்ம இருக்க மாட்டோம். தொழில் செய்யறதுக்கு நம்ம வண்டி இருக்காது, பணம் இருக்காது, உடம்புல தெம்பு இருக்காது, வயசு குறையாது, வருஷத்துக்கு வருஷம் வயசு கூடி போயிட்டு இருக்கு. அப்போ அந்த குறைஞ்ச காலத்துல நம்ம ஒரு காலம் உருவாதான் நாளைக்கு வந்து நம்ம பிள்ளைகளை காப்பாற்ற முடியும். நமக்காக இல்ல, நம்ம காலம் முடிச்சு நம்ம பிள்ளைகளை காப்பாற்றணும் அப்படின்னா ரிக் அசோசியேட் மற்றும் ரிக் உரிமையாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்ல ஏஜென்ட்களை உருவாக்கி தொழிலை கரெக்டா பண்ணாதான் தப்பிக்க முடியும். நம்ம பிள்ளைகளை காப்பாற்ற முடியும். நம்ம பிள்ளைகள்லாம் நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களும் சேர்த்துதான். வேலை செய்யறவங்க லேபர்கள் நம்ம தெய்வம் உழைச்சாதான் அவன் நமக்கு உண்மையா உழைப்பான். அவனுக்கு நம்ம கரெக்டா செய்யணும்னா பணம் இல்லாம செய்ய முடியாது. இந்த ரேட்டை வச்சு ஓட்டி அவனுக்கு சோறு கூட போட முடியாது. அவனுக்கு நல்லபடியா பண்ணோம்னா நம்ம அங்க காரணம் அடைய முடியாது. அதனால இந்த கோரிக்கையை முக்கியமா வச்சு டிஸ்ட்ரிக்ட் ஏஜென்ட்ல நம்ம அசோசியேஷன் ரெடி பண்ணணும். நம்பிக்கையான ரெடி பண்ணி அவங்கள வந்து ஒரு டெபாசிட் பண்ணி ரிக் உரிமையாளர்கள் ரேட் வந்து
டீசலுக்கு மேல 10 ரூபா வச்சு நிர்ணயம் பண்ணா நம்ம சாதிக்கலாம். என்ன இப்ப 100 ரூபா 110 ரூபா, இப்ப 80 ரூபா இருக்குன்னா 90 ரூபா வைக்கிற மாதிரி பண்ணோம்னா நம்ம ஜெயிக்கலாம். இதை வந்து ஒற்றுமையோட செஞ்சா உறுதியா ஜெயிக்கலாம். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.